கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய குழந்தைகளின் முடிவால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட அதிருப்தி இன்னும் இராமல் உள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. பூர்வ புண்ணிய மற்றும் புத்திரஸ்தானமான 5ஆம் வீட்டின் அதிபதி புதனாக வந்து அந்த வீட்டில் ராகு கேதுக்களின் அனுகூலமற்ற சஞ்சாரம் இருந்தபோது பிள்ளைகளின் வழியில் சில மன சங்கடங்களை நீங்கள் சந்திக்க நேரிட்டு விட்டது. உங்களுடைய குழந்தைகளால் அவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் அவங்க பணம் வைத்தாலும் பணத்தை செலவழித்து விடுவார்கள். கெட்ட செயலில் ஈடுபட்டு தீய பழக்கங்களை பழகி அது உங்களுக்கு தேவையில்லாத மனது ரீதியாகவும் உங்களுடைய குடும்பம் ரீதியாகவும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்த நாட்கள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளால் நீங்கள் மனசங்கடங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலம் இதுவாக உங்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் என்னதான் செய்து பார்த்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது திருந்த மாட்டார்கள். இன்னும் சில நாட்கள் கழித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவர்களாகவே திருந்தப்போ ஆரம்பிப்பார்கள். நீங்கள் அவங்களுடைய எதிர்காலத்திற்காக பல திட்டங்களை தீட்டி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வளர்த்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனாலும் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்காமல் தங்களின் சுயநல போக்கால் அல்லது தவறான வழிகாட்டுதலால் எடுத்த சில தன்னிச்சையான முடிவுகள் உங்களுக்கு பெரிய ஒரு அதிருப்தியையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்திருக்கும். அந்த ஒரு அதிருப்தியும் அந்த கவலைகளும் இன்னமும் உங்களுக்குள்ளே இருந்து இன்னமும் அது உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நம் பிள்ளைகள் நம்மளுடைய கையை மீறி சென்று விட்டார்களோ என்ற ஒரு பயமும் அவங்களுடைய எதிர்காலம் குறித்த கவலையும் உங்களை எப்போதுமே ஒரு சொல்ல முடியாத அழுத்தத்திலேயே உங்களை வைத்திருக்கக்கூடும். அந்த ஒரு கவலை தான் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளே இருந்து தேவையில்லாத சில வழிகளையும் தேவையில்லாத சில குற்றச்சாட்டுக்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இன்னும் உருவாக்கி கொண்டுமே தாங்க இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய பெற்றோரின் ஆலோசனையை ஏற்காததால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பிரச்சனைகள் இதுவரைக்கும் வந்து கொண்டுமே தான் இருக்கும். தந்தை காரகனான சூரியனும் தாய் காரகனான சந்திரனும் ஜாதகத்தில் பலம் குறைந்த காலகட்டங்களில் உங்களின் இளமை கால வேகத்தாலோ அல்லது சூழ்நிலை அழுத்தத்தாலோ உங்களுடைய பெற்றோர் சொன்ன சில முக்கியமான ஆலோசனைகளை நீங்கள் மறுத்து உங்களுடைய சொந்த முடிவின்படி வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் செயல்பட்டு கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனாலும் காலம் கடந்து பார்க்கும் போது அன்று பெற்றோர் சொன்னதை கேட்டிருந்தால் இன்று இந்த அவதியானது இருந்திருக்காது என்று நீங்கள் வருந்தும் அளவிற்கு அந்த ஒரு முடிவுகளால் உங்களுக்கு பெரிய நஷ்டங்களும் மன உளைச்சல்களும் ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். அந்த ஒரு முடிவுகள் எதுவாக இருக்கும் என்றால், ஒன்று நீங்கள் திருமணத்தில் எடுத்த முடிவுகள், அது உங்களுடைய பெற்றோர்களின் பேச்சை கேட்காமல் நீங்கள் காதல் செய்து அந்த ஒரு காதல் விவகாரத்தின் மூலம் திருமணம் செய்திருப்பீர்கள். அது ஆரம்பத்தில் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுத்தாலும் நாட்களும் காலங்களும் போக போக அது உங்களுக்கு துன்பத்தையும் துயரங்களையும் வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். இரண்டாவது, பணத்தில் ஒரு முதலீடு செய்திருப்பீங்க. இந்த ஒரு தொழிலையோ ஒரு முதலீடோ நீங்கள் ஆரம்பத்தில் வேகமாக செய்யணும் அப்படின்னு வாழ்க்கைக்குள்ளே செய்து அதனால் இப்பொழுது தேவையில்லாத மன கவலைகளையும் கடன்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அதிகமாக்கி கொண்டு அமர்ந்து கொண்டும் இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய பெற்றோர்களின் பேச்சை கேட்காமல் உங்கள் மீது நீங்களே ஏற்படுத்தி கொண்ட சில கவலைகளும் சில கடன் பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டுமே தான் இருக்கும். பெற்றோரின் வார்த்தையை மீறியதால் வந்த அந்த பாதிப்புகள் உங்களுடைய மனதில் தீராத ஒரு குற்ற உணர்வை இன்னும் ஏற்படுத்தி கொண்டு இன்னும் அது உங்களுக்கு கவலைகளை தேடி கொண்டுமே தான் இருக்கும். மூன்றாவதாக, நண்பர்களின் மறைமுகத்தின் ஒரு பொறாமை. கும்பம் ராசியினருக்கு 11ஆம் வீடான நட்பு ஸ்தானத்தின் அதிபதியாக குரு வருவதால் நீங்கள் நண்பர்களுக்காக உயிரியே கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஆனாலும் ஜென்மஸ்தனியின் தாக்கத்தால் அந்த ஒரு நட்பு வட்டத்திற்குள் சில நச்சு பாம்புகள் குடியேறி கொண்டுமே தான் இருக்கும். முகத்திற்கு நேரே உங்களை பாராட்டி பேசி உங்களின் நல்ல குணங்களை பயன்படுத்தி கொண்ட நண்பர்கள் உள்ளுக்குள்ள உங்களுடைய திறமையையும் உங்களுடைய தனித்துவத்தையும் கண்டு மறைமுகமாக பொறாமைப்பட்டிருக்கூடிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் இருந்து கொண்டு அவர்கள் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். உங்களின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்க அவர்கள் போட்ட திட்டங்களும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தபோது உங்களை பார்த்து எகத்தாளமாக சிரித்த அவங்களுடைய போலி முகங்களும் உங்களை நட்பு என்ற பந்தத்தின் மீதே வெறுப்பு கொள்ள செய்திருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக கூறுங்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே சரியாகணும் அப்படின்னா சனி பகவானை நீங்கள் மனதார விலகணும். சனி பகவானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சனிக்கிழமை தோறும் சனி பகவான் கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு ஒரு எண்ணெயை ஊற்றி ஒரு விளக்கை ஏற்றி சனி பகவானுக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை சொல்லி ஒரே ஒரு
பரிகாரத்தை மட்டும் உங்களுடைய அதிபதிக்கு சனிக்கிழமை நாளில் நீங்கள் செய்து பாருங்கள். செவ்வரளி மாலையை சாத்தி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லது நடக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு தினசரி நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது நிலைக்க ஆரம்பிக்கும். 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் நிழல்கள் முற்றிலும் விலகுவதால் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த தேவையற்ற தளதளப்புகளும் வறுமை நிலைமைகளும் நிம்மதியற்ற சூழ்நிலைகளும் அடியோடு மறைய ஆரம்பிக்கும். குடும்பம் உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பக்குவமும் இனிமே வரக்கூடிய நாட்களில் உண்டாகிவிடும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகி சென்ற சொந்தங்களும் பந்தங்களும் தங்களுடைய தவறை உணர்ந்து மீண்டும் உங்களுடைய பாசத்தோடு இணையவும் ஆரம்பிப்பார்கள். வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருந்த சுபகாரிய பேச்சுக்கள் திருமண விசேஷங்கள் யாவும் இனிமே சுமூகமாக முடிந்து மங்கள சப்தம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஒலிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இனிமேல் நிரந்தரமாக குடியேறிவிடும். உங்களுடைய வாழ்க்கையும் இனிமேல் நல்ல ஒரு நிலைமைக்கும் வரவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் பார்த்து தெரிந்துக்கோங்க. உங்கள் கணவன் மனைவி நட்பு போன்ற உறவுகள் இனிமேல் உருவாக ஆரம்பிக்கும். களத்திர ஸ்தானத்தில் ஏற்பட்ட தோஷங்களும் 3வது நபர்களின் விஷமத்தனமான தலையீடுகளும் இனிமே சூரியனை கண்ட பனி போல விலக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ பிரச்சனைகளும் சந்தேக பார்வைகள் யாவுமே மறைந்து தம்பதியருக்குள் ஒரு கணவன் மனைவி என்ற எல்லையை தாண்டி எதையுமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான நட்பு போன்ற பந்தம் உங்களுக்குள்ள உருவாகிவிடும். ஒருவருக்கொருவர் துணையாக நின்று வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இதுவரை உங்களுக்கு எதிராக பேசிக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை துணை இனிமே உங்களின் கஷ்டங்களையும் நியாயங்களையும் உணர்ந்து உங்களுக்கு பக்கபலமாக ஒரு நிழலாக நிற்கவும் ஆரம்பிப்பார்கள். தாம்பத்திய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சொர்க்கமாக மாறிவிடும். போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய குழந்தைகளின் அன்பு இனிமேல் அதிகரிக்கவும் செய்யும். புத்திரஸ்தானத்தின் மீது ஏற்படும் சுபகிரகங்களின் பார்வையால் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனிமேல் ஒரு பொற்காலமானது ஆரம்பமாகும். அந்த ஒரு பொற்காலத்தினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்களே முடிவெடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. கடந்த காலங்களில் உங்களுடைய பேச்சை கேட்காமல் பிடிவாதமாக இருந்த பிள்ளைகள் இனிமேல் உங்களுடைய தியாகங்களையும் பாசத்தையும் உணர்ந்து உங்களிடம் எல்லையற்ற அன்பை காட்டக்கூடிய அளவுக்கு உங்களிடம் நன்மைகளை தேடி கொடுப்பாங்க. நீங்கள் எது செய்தாலும் அதில் ஒரு அர்த்தங்கள் இருக்கும் என்பதை உங்களுடைய குழந்தைகளும் பெற்றோர்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தெரிந்து கொள்வார்கள். படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இனிமேல் முதன்மையான மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமைகளை சேர்த்து கொடுப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நல்ல ஒரு பேரையும் நல்ல ஒரு நிலைமையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கவும் ஆரம்பிப்பார்கள். இளைஞர்களாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அல்லது அவர்கள் ஆசைப்பட்ட உயர்கல்விக்கான யோகங்கள் தங்கும் தடையுமின்றி அமைந்து போதுமான அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நல்லது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் அவங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு நிலைமையையும் அவங்களுக்குள்ளே தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்துக்கோங்க. மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் ராசி பலன் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே சரியாக பொருந்துதா இல்லையா, நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவிக்கவும் வேணும். மறக்காமல் நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். தடைப்பட்டு கொண்டிருந்த சுபகாரிய பேச்சுக்கள் திருமண விசேஷங்கள் யாவும் இனிமேல் சுமூகமாக முடிந்து மங்கள சப்தம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஒலிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இனிமேல் நிரந்தரமாக குடியேறிவிடும். உங்களுடைய வாழ்க்கையும் இனிமேல் நல்ல ஒரு நிலைமைக்கும் வரவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் பார்த்து தெரிந்துக்கோங்க. உங்கள் கணவன் மனைவி நட்பு போன்ற உறவுகள் இனிமேல் உருவாக ஆரம்பிக்கும். களத்திர ஸ்தானத்தில் ஏற்பட்ட தோஷங்களும் 3வது நபர்களின் விஷமத்தனமான தலையீடுகளும் இனிமேல் சூரியனை கண்ட பனி போல விலக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ பிரச்சனைகளும்
சந்தேக பார்வைகள் யாவுமே மறைந்து தம்பதியருக்குள் ஒரு கணவன் மனைவி என்ற எல்லையை தாண்டி எதையுமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான நட்பு போன்ற பந்தம் உங்களுக்குள்ள உருவாகிவிடும். ஒருவருக்கொருவர் துணையாக நின்று வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இதுவரை உங்களுக்கு எதிராக பேசிக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை துணை இனிமே உங்களின் கஷ்டங்களையும் நியாயங்களையும் உணர்ந்து உங்களுக்கு பக்கபலமாக ஒரு நிழலாக நிற்கவும் ஆரம்பிப்பார்கள். தாம்பத்திய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சொர்க்கமாக மாறிவிடும். போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய குழந்தைகளின் அன்பு இனிமே அதிகரிக்கவும் செய்யும். புத்திரஸ்தானத்தின் மீது ஏற்படும் சுபக்கிரகங்களின் பார்வையால் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனிமே ஒரு பொற்காலமானது ஆரம்பமாகும். அந்த ஒரு பொற்காலத்தினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்களே முடிவெடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. கடந்த காலங்களில் உங்களுடைய பேச்சை கேட்காமல் பிடிவாதமாக இருந்த பிள்ளைகள் இனிமே உங்களுடைய தியாகங்களையும் பாசத்தையும் உணர்ந்து உங்களிடம் எல்லையற்ற அன்பை காட்டக்கூடிய அளவுக்கு உங்களிடம் நன்மைகளை தேடி கொடுப்பாங்க. நீங்கள் எது செய்தாலும் அதில் ஒரு அர்த்தங்கள் இருக்கும் என்பதை உங்களுடைய குழந்தைகளும் பெற்றோர்களும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தெரிந்து கொள்வார்கள். படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இனிமே முதன்மையான மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமைகளை சேர்த்து கொடுப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நல்ல ஒரு பேரையும் நல்ல ஒரு நிலைமையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கவும் ஆரம்பிப்பார்கள். இளைஞர்களாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அல்லது அவர்கள் ஆசைப்பட்ட உயர்கல்விக்கான யோகங்கள் தங்கும் தடையுமின்றி அமைந்து போதுமான அளவுக்கு